நீ கீரை சாப்பிட்டா பகல்ல நட்சத்திரத்தை பார்க்கலாம், கண் கூர்மை. வெந்தயம் சாப்பிட்டால் நொந்த இதயம் சரியாவதற்கு வெந்தயம். அகத்திக்கீரை, இந்த அகத்தை அழகா வச்சுக்கிறது. அதுக்கு என்ன சார் சொல்லுவோம்? சோத்து கத்தாழை கிடையாது சார், அது உள்ள இருக்க அந்த அல்வா மாதிரி பகுதியை எடுத்து எங்க ஊர்ல நான் கண் கூட பார்த்துவேன். படுத்து இருந்தவர் 60 வயசுல எந்திரிச்சு நடந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஆக அது சோத்து கத்தாழை அல்ல, சுகத்து கத்தாழை, சுகத்தை தரக்கூடிய. எல்லாம் கொரோனா காலத்தில் என்ன ஓடுனீங்க? இங்கிலீஷ் மருந்துங்க ஓடுனீங்க. சீரக தண்ணி குடி. ஐயோ காய்ச்சல் வந்துச்சா, சீரக தண்ணி குடி. ஏன் சீரகம்? அதற்கு பேர் இந்த அகம் சீராக இருப்பதற்குத்தான் சீரகம். இதுக்கு மேல சொன்னா நான் ஏதோ சித்தத்துவத்தை நிபுணர் நீ நினைச்சிருவீங்க. என்ன வரிசை அப்படியே போயிட்டாரு இன்னைக்கு, வெந்தயம் நொந்தயம் அப்படியே போயிட்டாரு அப்படின்ட்டு நீங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷத்தவே நம்ம பாசிட்டிவா தொடங்கியிருக்கோம் சார். பெரம்பலூர் மக்கள் மாதிரி ஒரு பாசிட்டிவா இடம் பத்தலைன்னு சொல்லி அடுத்தடுத்து சேர போட்டு நகர்ந்து அடுத்த வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு வீட்டில் அவர் தம்பி இறங்கு தம்பி, என்ன காம்பவுண்ட் இடிச்சுட்டு போயிடாதுன்ற அளவுக்கு. இதுதான் சார், இதுதான் திருவிழான்னா இதுதான் திருவிழா. வெறுமனமே வெடி வெடிச்சு புத்தாடை உடுத்தி கொண்டாடுவது சார், இது அறிவு திருவிழா. இங்க வந்திருக்கிற அனைவரும் அறிவாளிகள். இந்த அறிவாளி எண்ணிக்கை கூட வேண்டும். பாசிட்டிவா இந்த 2026 தொடங்கியிருக்கும். அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா பாசிட்டிவா தொடங்காம டக்குன்னு போய் சோசிட்டு, பாருங்க சாமி பேரன் திடீர்னு படியில் விழுந்துட்டேன், என்ன ஆச்சுட்டே தெரியல. அதுக்கு இடறி விழுந்தா படியை கொஞ்சம் சரி பண்ணி வைங்க. அவர் பெரட்டிட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு, என்ன சாமி எல்லாமே மேடை இருக்கு, ஏத்து பேசக்கூடாதுமா, சாதத்தை மாற்றி எழுதிட்டு போயிடும், அப்புறம் வகுத்தால் போயிடும். சரி சாமி சரி சாமி. ஏம்மா உனக்கு சுக்கிர திசை கொஞ்சம் கம்மியா இருக்குமா, நீ ஒரு முறை என்ன செய்ய, ராமேஸ்வரம் போயிட்டு வா. வெட்டுக்கு நான் அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. ஏம்மா என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி, அங்கே இருந்தேன் 10 ஆளுக்கு கிளம்பி வந்தேன். கொண்டா சார், சாரிம்மா சின்ன ஒரு ப்ராப்ளம். அது 2ஆம் பேஜில் கொஞ்சம் மங்களா இருந்துச்சு எழுத்து. கண்ட திசை விளையிடுச்சுமா. 7 சரி ஓடிட்டானே, 3ஆம் இடத்துக்கு ஓடிட்டான்ல, அந்தம்மா ஓடுறதுக்கு தயாராகிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்குமா. எப்படியோ உடைய அழகான முகத்துக்கும் அன்பான குணத்துக்கும் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வருவியாமா. வெட்டுக்கு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. இது கிடையாது சார், உழைக்கணும். இங்கே முகங்களை பார்த்தீங்களா, நம்ம பெரிய தீரதரிசனங்கள்லாம் செய்யலை. அழகா இந்த ரசனை, நல்ல பேச்சாளர் வேண்டும் என்று எப்போது ரசிகர்கள் விரும்புவார்கள், நல்ல ரசிக்கக்கூடிய வேலை வேணும் என்று சொல்லி பேச்சாளர் விரும்புவார்கள். இந்த ரெண்டுமே இன்னைக்கு சரியா பொருந்துனால தான். ஏற்கனவே நான் பழசு போன தடவை பேசின பட்டிமன்றம் யூடியூப்ல அவ்வளவு வரவேற்பு. நானே அதை ரசிச்சு பார்த்தேன். நிறைய பேர்கள்